ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் ஜேபி சமையல் கிச்சனுக்கு வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல க்ரீமியாக ப்ரோக்கோலி மஷ்ரூம் சூப்பு தான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ப்ரோக்கோலி மஷ்ரூம் சூப் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நான் ஈஸியாக உங்களுக்கு இந்த வீட்டில் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சூப்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க. அதுவும் கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த சூப்பரான சூப்பை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சூப்பு எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த சூப்புக்கு தேவையானது ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம். நான் ஒரு பாதி ப்ரோக்கோலி எடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஹாட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இந்த ப்ரோக்கோலி ஒரு 2 நிமிஷம் இந்த ஹாட் வாட்டர்லேயே இருக்கட்டுங்க. அப்புறமா இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அடுத்தது மஷ்ரூம். நான் மஷ்ரூம் வந்து ஒரு 6 பீஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்கோலியும் சின்ன சின்ன பீஸ்க்குள்ள கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மஷ்ரூமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்க்குலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே வந்து நான் பேபிகார்ன் வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கிறேங்க. இந்த பேபிகார்ன் வந்து நான் வேக வச்சு தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கிறேங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெண்ணெய் உருகணுன்னா இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். நான் 5 பூண்டை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துடலாங்க. பூண்டை சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூண்டு வெங்காயத்தோட வாசனைலாம் போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரோக்கோலியும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே கார்னும் நம்ம சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த பட்டரில் நம்மளோட சேர்த்த வெஜிடபிள் எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோட நான் 1 டீஸ்பூன் அளவு ஆர்கானோ சேர்த்துக்கிறேன். இதோட நான் 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். நம்மளோட காரத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் பெப்பர் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சூப் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்மளோட வெஜிடபிள் எல்லாமே நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட வெஜிடபிள் எல்லாமே நல்லாவே குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இதோட நம்ம 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்தோன்னா நம்மளோட சூப் நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சூப்பை வந்து இன்னுமே நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட் சேர்க்கறதுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல க்ரீமியான டேஸ்டான நம்மளோட சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான சூப்பரான ப்ரோக்கோலி மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா ரிச்சாக நல்லா க்ரீமியாக இருக்குண்டு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான இந்த சூப்பை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் டைமில் அதுவும் இந்த மாதிரி மழை காலங்களில் இந்த மாதிரி ஒரு டேஸ்டான சூப் குடிக்கவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரோக்கோலி மஷ்ரூம் சூப்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் எனக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னோடய வீடியோ மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ என்னோட சேனல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்களும் மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறீங்க. நானும் இதோட கிளம்புறேன். உங்களை வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். பாய்.